நீங்கள் வேணும்னே ஒரு 10 பேர் 20 பேரை காப்பாற்றுறதுக்காக கட்சிக்காரர்களை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, குடும்பத்தவர்களை எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக அதிகாரிகளை, பிரபலங்களை, இவங்க எல்லாருமே நான் ஏன் சொல்கிறேன்னா ஞானசேகரன் மூலமாக பயனடைந்தவர்கள் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். அண்ணாமலையை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கிறார். இப்போ இல்லை, இன்னொரு 40 வருஷம் அண்ணாமலையை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கூடாது. பயங்கரமான ஆள். நான் உன்னை விடுறேனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதாவது நம்ம கட்சிக்காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாநில அரசுக்கும் திமுக தலைமைக்கும் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் பார். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். ரொம்ப அசிங்கமாக போயிடும். அந்த பயத்தினால டிஆர் பாலு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ சமரசம் பண்ணுறதுக்கோ வந்தாலும் வரும். இனிமேல் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. அவங்க பிரிஞ்சிருந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம். அவங்க ஒன்றா சேர்ந்து தொலைச்சிட்டாங்க. இன்னுமே நம்மளுக்கு லாபம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு திமுகக்கு வந்து ஒரு பயத்தையோ இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்க கேள்வி கேட்குறீங்க. டிஎம்கே இன்னைக்கு மேல ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு பாஜக பண்ண போறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் பத்தின பல சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட வந்திருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்ப அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண்ணோட வீடியோ இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வழக்கானது எவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு, இது என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுப்புது எல்லாரும்? நான் ரொம்ப சீரியஸா பாக்குறேன். அண்ணாமலை எவ்வளவு சீரியஸா இருக்கிறாரோ அவ்வளவு சீரியஸா நானும் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இருக்கேன். அந்த நிகழ்ச்சி நடந்து 25ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கே நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இதை அருண் எப்படி அந்த ஒருத்தர் தான் இருக்கார் ஞானசேகரன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதே தான் இன்னைக்கும் கேட்குறேன். அதாவது நம்ம நீதித்துறையை தவறு கண்டுபிடிக்கல. நீதித்துறை என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆதாரம் கொடுக்குறீங்க, என்ன சாட்சியங்கள் கொடுக்குறீங்களோ, என்ன மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நீதி வழங்க முடியும், தீர்ப்பு வழங்க முடியும். அதில் நீதி கிடைச்சதா இல்லையாங்கிறது கொஸ்டின் கிடையாது. ஆனால் இதில் நீதி கிடைக்கல, தீர்ப்பில் நீதி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. முழுக்க சாட்சியங்களையும் விசாரிக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த நடராஜன், சண்முகம், சுப்பிரமணியன், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஏன் இது போல நாளாக சும்மா இருந்தாங்க, யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறலாம் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து அந்த கோர்ட்டில் மேட்ரு அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க, 3 IPS பெண் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அவங்க அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அது கோர்ட் டைரக்டட் எஸ்ஐடி தான். அதனால அண்ணாமலை பேசாமல் இருந்தார். தீர்ப்பு வரும்போது நான் இதை சொல்கிறேன்னு சொன்னார். கரெக்டாக தீர்ப்பு வந்த அன்னைக்கு நெக்ஸ்ட் டே அதை சொல்லிட்டாரு. இதை அடுத்த லெவலுக்கு அவர் எடுத்துகிட்டு போவார். நான் என்ன நினச்சேன், இந்த கேஸ் மொத்தமாகவே ரீஓப்பன் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அண்ணாமலை நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய அட்வொகேட்டுக்கு நாங்கள் எங்களுடைய தரப்புலேருந்து சில விஷயங்கள்லாம் கொடுப்போம், ஆதாரங்கள்லாம் கொடுப்போம், அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த மேட்ரை ரீட்ரையல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இன் ஆல் ப்ராபபிலிட்டி இந்த மேட்ரு இதோட முடிஞ்சதுன்னு நான் நம்பலை. ஞானசேகரன் ஒருவர் தான் குற்றவாளி, அவர் ஒருவருக்கு தான் தண்டனைங்கிறத நான் நம்பலை. அவருக்கு பின்னால் ஒரு கேங் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு பின்னால் பல பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்லிச்சு, இது என்னோட முடியட்டும், இதுக்கு மேலே எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தமாகிறது. அப்போது இதெல்லாத்தையும், அதாவது நீங்கள் ஒரு குற்றம் புரிஞ்ச இடத்துல அந்த குற்றத்தினுடைய ஒட்டுமொத்த கேமெட், அந்த ஒட்டுமொத்த விஸ்தீரணத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எல்லா சாட்சியங்களையும் நீங்கள் கையில் எடுத்துக்கணும்.
நீங்கள் வேணும்னே ஒரு 10 பேர் 20 பேரை காப்பாற்றுறதுக்காக கட்சிக்காரர்களை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, குடும்பத்தவர்களை எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக அதிகாரிகளை, பிரபலங்களை, இவங்க எல்லாருமே நான் ஏன் சொல்கிறேன்னா ஞானசேகரன் மூலமாக பயனடைந்தவர்கள் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். எவ்வளவோ பேருக்கு ஞானசேகரன் இந்த பெண்களுடைய கான்டாக்டை கொடுத்துருப்பாரு. அந்த பயனை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதனால இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக உள்ள வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அண்ணாமலை கண்டிப்பாக இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முன்னாள் மக்கள் தொடர்பு நடராஜன் அவர்கள் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் மீது இந்த விவகாரத்துல தொடர்பா மான நஷ்டஈடு வழக்கு போட்டிருக்காரு. இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? இது அதை வந்து அண்ணாமலை அவர்கள் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த மாதிரி அக்ராஸ் த டேபிள் பேசுகிறதோ இல்லைன்னா டெலிஃபோனில் இல்லைன்னா பத்திரிகை மூலமாக மிரட்டல் விடுறதை விட அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் இல்லையா, நான் டைரெக்டாக அங்கே நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலை சொல்கிறப்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ணாமலையை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 40 வருஷம் அண்ணாமலையை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. பயங்கரமான ஆள். அவர் கையில் எக்கச்சக்கமாக விஷயம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது அந்த கால் டேட்டா ரெக்கார்டு மட்டும்தான். உங்களுக்கும் எனக்கு அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான் இருக்குமா? தெரியாது. அதை தவிரவும் ஏதாவது இருக்கும் அவர் கையில். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலையை சீரியஸாக எடுத்துக்குங்க, விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, ஆர்எஸ் பாரதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்து அவருக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. கோர்ட்டில் போட்டுருவார் அந்த மேட்ரை. இன்னும் பூகம்பமாக வெடிக்கும். அது நல்லது தானே. அப்ப இதுலயே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்றது. இல்லைன்னா இவ்வளவு ஆணித்தனமா இதுல இருந்து இல்லை, இதுக்கு முன்னாலே எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை அதை கையில் எடுத்தார், ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கையில் எடுத்தாருனா தான் அதுக்கு வந்து வெயிட் வருது. எதுக்கு இங்கே சாட்டையால் எடுத்துக்கிட்டார் அவர்? அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தார்னா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அந்த வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன். அந்த 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 பெண்ணுக்கு நீதி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் பண்ணினது தான் ஆல் இண்டியா நியூஸ் ஆச்சு. அண்ணாமலையே எடுக்கலை அப்படின்னு சொன்னால் பத்திரிகைகள் எடுக்கும். எந்த பத்திரிகைகள்? ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் எடுக்கும். அதுக்கு 2 பேர் தயாராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த விஷயத்தில் கூட்டையை குழப்பி உண்மையை கொண்டு வரதுக்கு, வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மேட்டர் வந்து பெருசாகிட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு அண்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் வழக்குலயும் நான் ஆஜராக போறேன், கேள்வி மேல கேள்வி கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு இன்னும் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலி ஆமாம், கண்டிப்பாக சூடு பிடிக்கும். சூடு பிடிக்காமையும் போகலாம். ஏன்னா டிஆர் பாலு வந்து ரொம்ப அவரை ரொம்ப, அதாவது இந்த ஒரு நீஜர்க் ரியாக்ஷன், அப்படியா நீ என்ன சொல்லிட்டியா, நான் உன்னை விடுறேன், நான் பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே, அதாவது நம்ம கட்சிக்காரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மாநில அரசுக்கும் திமுக தலைமைக்கும் நான் யாருங்கிறத காமிக்கிறேன் பார். உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்ல. அண்ணாமலை மேலே நான் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு 10 கோடியா 100 கோடியா தெரியாது போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு அவர் பண்ணிவிட்டார். இப்போ அவருக்கு வந்து செகண்ட் தாட்ஸ் வரும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ அவருக்கு இப்போ யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ணாமலை கிட்ட இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? டேட்டா ரெக்கார்டு மட்டும்தான் இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இன்னும் அதை விட அதிகமான விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அண்ணாமலை வந்து எந்த விஷயத்தை பண்ணும்போதும் பாதி தான் சொல்லுவார், வெளியில் பாதி சொல்ல மாட்டார். 25% சொல்லுவார், 75% சொல்ல மாட்டார். இன்னும் அவர் என்னென்னா கொண்டு வந்து கோர்ட்டில் போட போகிறாரோ, நான் ஐ எம் ரெடி டு கிராஸ் எக்ஸாமின் ஹிம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் பண்ணினாருன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். ரொம்ப அசிங்கமாக போயிடும். அந்த பயத்தினால டிஆர் பாலு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ சமரசம் பண்ணுறதுக்கோ வந்தாலும் வரும் வாய்ப்புள்ளதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து பாஜக ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சியை ஏன் விரும்பலையா அவரு? அது அவருடைய பெருந்தன்மைங்க. அதாவது இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி, அப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, ஆனால் இவங்கெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சி அப்படிம்பாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசுபடுத்தி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு எல்லாருமே ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இருக்கிறாங்க, டிஎம்கேயை வீழ்த்தணும். டிஎம்கே இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு ஆட்சிக்கே வரக்கூடாது. எப்படி டெல்லியில் பண்ணினாங்களோ 15 வருஷம் ஆச்சா, இன்னும் 15-20 வருஷம் என்ன கேட்க வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம்.
பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது நம்புங்க. அவர் என்ன சொன்னார் போன வருஷம் இன்டர்வியூவில், அந்த இங்கிலீஷ் இன்டர்வியூவில், பர்காதத் தான் நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், இன்னும் ஒரு 30-35 வருஷத்துக்கு பாஜக வசைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் ஆகுது டெல்லியில். அதே தான் தமிழ்நாட்டில் ஆக போகிறது. டிஎம்கே இன்னைக்கு மேலே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு பாஜக பண்ண போகிறாங்க. அதனால் டிஎம்கேயே வீட்டுக்கு அனுப்பணும் ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஆட்சியை பிடிக்கணும். யார்? தேசிய ஜனநாயக கூட்டணி. உடனே ஏடிஎம்கே அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க, ஏடிஎம்கே பாஜக அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. பாஜகவுக்கு தனியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு டைம் வரலைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். ஆனால் அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி வேண்டாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கட்சி வந்து வேண்டாம், கூட்டணி வச்சுக்கலான்னு சொன்ன உடனே அவர் வந்து ஓகே அப்படின்ட்டு வந்துட்டார். மாற்றப்பட்டார், இறக்கப்படலை, மாற்றப்பட்டார். அது மட்டும் ஞாபகம், வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இருக்கணும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு திமுகக்கு வந்து ஒரு பயத்தையோ இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எப்படி ஏற்கனவே பயந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க. ஏங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனோடனே இங்கே கிளி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அமித்ஷா இங்கே வராரு, ரொம்ப கச்சமுச்சான் இது நடக்குது. அது முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி இதுன்னாங்க, அப்புறமா அது வந்து பாஜக அப்படின்னு மாற்றினாங்க, அப்புறமா 8 சேர் 7 சேர் போட்டாங்க, 5 சேர் மாற்றினாங்க. இந்த மாதிரி இது பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போது இவங்களுக்கு உண்மையிலேயே கலக்கமாகி போச்சு. ஷேக், டோட்டல் ஷேக். அப்புறம் தாறுமாறாக பேச ஆரம்பித்தாங்க. நேற்றுக்கு ஜோதிமணி கூட பாருங்கள் என்ன பேசியிருக்கிறாங்க. அதாவது ஆஃப் ஆல் த பீப்புள் ஜோதிமணி. ஏன்னா இப்போ திருமாவளவன் அடிக்கடி சொல்கிறாரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. மு.க. ஸ்டாலின் சொன்னார் எந்த கொம்பனாலும் எவ்வளோ ஷாவாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆர்எஸ் பாரதி வழக்கம் போல் ஏதோ உளறிட்டு இருந்தார், செல்வ பொருளையே உளறிட்டு இருந்தார், வழக்கம் போலவே. அதெல்லாம் ஜோதிமணி நேற்றுக்கு உளர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக கூட்டம் இருந்தவன்னு சொன்னால் அந்த கட்சியை காணாமல் போயிடும், சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி தாறுமாறாக அவங்க பேசுகிறதுக்கு காரணம் என்ன? டிஎம்கே மெயின்லி மு.க. ஸ்டாலினே டைரக்டாக பாஜக இதை ஏடிஎம்கே கூட்டணியை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, இனிமேல் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. அவங்க பிரிஞ்சிருந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம், அவங்க ஒன்றா சேர்ந்து தொலைச்சிட்டாங்க, இன்னுமே நம்மளுக்கு லாபம் கிடையாது. அதனால தான் அந்த பொதுக்குழு நடந்தது மதுரையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில். அதில் அந்த 27வது தீர்மானத்தில் நீங்கள் பாருங்கள், முதல்ல பாஜக பாசிச பாஜகவும் துரோகி அதிமுகவும் இணைந்து அப்படின்னு தான் வரும். அதில் அவங்களுக்கு வந்து பாஜக தான் மெயின் எதிரின்னு இன்னைக்கு கூட அவங்க நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட நினைக்கல. ஏடிஎம்கே கூட விட பாஜகவை தான் முதல்ல தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்புட்ஸ் எல்லாமே இருக்கேம்மா, ஏகப்பட்ட இன்புட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து வாக்கு விகிதம் சரிஞ்சு போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கோ இருதயராஜ் என்ன சொன்னாரு? திமுக கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, வாக்குகள் மட்டுமே வாங்குறாங்க. அந்த வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு மட்டுமே கிறிஸ்தவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு சொன்னாரு. இதையே தானே மற்ற பாதிரிகளாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையே தானே மற்ற கிறிஸ்தவ மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு விஜய் பக்கம் போகிறாங்க. சில பேர் அண்ணாமலை பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ. ஓகே, ஸோ அந்த வாக்கு விகிதம் இறங்கி போடுது. சர்வே வந்தது. சர்வேலையும் உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. 2 பெரிய சர்வே, ஒன்று ரங்கராஜ் பாண்டே சர்வே, இன்னொன்று கோலாலா ஸ்ரீனிவாஸ் சர்வே. 2மே உறுதிப்படுத்தியிருக்கு. அவங்களுடைய இன்டர்னல் சர்வே வேறே இருக்குது, அதுலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உளவுத்துறை இருக்கே, உளவுத்துறையும் உங்களுக்கு சொல்லுவேன் இவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ட்டு. அதனால அந்த பயம் அவங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக ஆட்சியை இழக்கப் போவது உறுதி. இது எப்படியாவது இவங்க 2 பேரும் கழிச்சு விட்டுறலாம். அதனால தான் அவங்க வந்து சில மூத்த பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணாமலை தனியாக போயிடுவார், அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் பற்றிக்கிச்சு, இன்னுமே அவ்வளோதான், அண்ணாமலை வந்து நான் இதுக்கு நயினாருக்கு வேலை பண்ணணும், நான் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக வேலை பண்ணுவேன், அப்போ தான் டிஎம்கே ஜெயிக்கும், அவர் வந்து டிஎம்கே உடைய பிளான்ட்டு,
டிஎம்கேனுடைய அது என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே வச்ச ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் மாரி இருக்குது. அண்ணாமலை அந்த மாதிரி ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி எப்படியாவது காலகாலத்துக்கு வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் வெற்றி கூட்டணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்களுக்கெல்லாம் மாநில அரசு தான் காசு கொடுக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. இதை பத்தி தெரியுமா சார்? ரொம்ப தப்பு. ரெண்டு இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு, அப்புறம் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்னு ரெண்டு இருக்குது. சென்ட்ரல் ஸ்கீம்ஸு கிட்டத்தட்ட ஒரு 745 இருக்குது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு ஒரு 60-65 இருக்குது. கிட்டத்தட்ட 805 ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை தவிர இந்த மெட்ரோ, சென்னை மெட்ரோ யார் பணம் கொடுத்தா சொல்லுங்க? நீங்க கடன் வாங்கி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க, இதுக்கு மேல கடன் வாங்குறதுக்கு லாயக்கே கிடையாது, இன்னைக்குமே உனக்கு கடன் தர மாட்டேன்டா அப்படின்ட்டாங்க. அதனால வேற வழி இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த ப்ராஜெக்டான்றாங்க. 43,000 கோடி ரூபாய் அவன் அப்பம் வீட்டு சொத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொத்து. அப்பா வீட்டு சொத்துன்னு சொன்னால் உடனே உதயநிதி சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாலாம் நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, துணை முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர் அதை சொல்லி கேட்டிருக்கிறாரு, உங்கள் அப்பா வீட்டு சொத்து, அதனால நான் வந்து அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். சாப்பாடு ஃப்ரீ ரேஷன் 32 ரூபா மத்திய அரசு கொடுக்குறது, 2 ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அந்த 2 ரூபாயும் கொடுக்க வேண்டாம், நாங்களே மொத்தமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அவங்க. வீட்டு வசதி, குடிநீர், எரிவாயு, ரோட்ஸு எல்லாமே, ரயில்வே எவன் அப்போ வீட்டு சொத்து, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொத்துமா. அதாவது ஃபைனான்சியல் மாடல் என்னங்கிறத முதல்வர் புரிஞ்சுக்கணும். 60-40 அப்படின்னு இருக்கு செலவுக்கு. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாகாணங்களுக்கு மட்டும் 90-10. 100 ரூபா திட்ட மதிப்புன்னு சொன்னால் 10 ரூபா அவங்க கொடுக்கணும், 90 ரூபா மத்திய அரசு கொடுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 40 ரூபா தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கே முனைக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, பணம் இல்லை அப்படின்ட்டு. 60 ரூபா அவன் கொடுக்குறான், 100 ரூபாயில 60 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான். முதல்வர் தப்பாக சொல்கிறாரு, எல்லாமே நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நீங்களே கொடுக்குறீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னதுக்கு சென்ட்ரல் ஸ்கீமு, எல்லாம் ஸ்டேட் ஸ்கீமே போட்டுக்க வேண்டியதானே. அதை தானே அண்ணாமலை சொன்னார். 13,000 கோடி ரூபா விஸ்வகர்மா திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் ஒதுக்கி இருக்குது. இது சப்சிடி. இவங்களும் ஒதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு? அவங்களுடைய இதில் 3 லட்சம் அப்ளிகேஷன்ஸு. இவங்களுடைய திட்டத்தில், கலைஞர் கைவினை திட்டத்தில் 3000 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்திருக்குது. அப்போ எது பெட்டரு? மத்திய அரசு தாங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணுது. அதாவது பட்ஜெட்ரி ரிசோர்ஸஸ் 1, நான் பட்ஜெட்ரி ரிசோர்ஸஸ் 2. பட்ஜெட்டில் கொடுக்காததையும் கூட கிராண்ட்ஸ் நீடாகவோ அல்லது லோனாகவோ கடனாவது வாங்கி மத்திய அரசு தன் தலை மேலே கடனை போட்டுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு. முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாதா? முதல்வருக்கு இந்த ஃபைனான்ஷியல் மாடலே தெரியலன்னு சொன்னால் எந்த மாதிரியான முதல்வர் நாளைக்கு இவர் போயிட்டு நிதி கமிஷன் இதுலையோ, அது என்னது நீத்தி ஆயோக்லையோ, இல்லைன்னா ஒரு இதில் ஜிஎஸ்டிலையோ போயிட்டு என்ன பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேத்தட்டிக் கண்டிஷன். முதல்வர் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன ஆகுது அப்படின்னு. எங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.